நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற கேள்வி பதில் மற்றும் அதில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்ன என்பதை பற்றித்தான். கேள்வியானது, மறுஜென்மம் என்பது நமக்கு நம்பிக்கை சார்ந்ததா? அதற்கு ஏதாவது சான்று உண்டா? அதற்கு ஏதாவது நிரூபணம் உண்டா? இது கேள்வி. இதற்கு பதில், அதாவது நாம் சாதாரணமாக நம்பிக்கை நினைக்கிறோம். நம்பிக்கை என்ற அந்த சொற்றொடரை நாம் சாதாரணமாக நினைக்கவே கூடாது. ஆனால் நாம் சாதாரணமாக நினைத்து தான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறோம். அதாவது அது எப்படி சொல்வது, அந்த நம்பிக்கை என்ற அந்த சொல்தான் நம்மை ஒவ்வொரு நிமிடமும் நகர்த்தி 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 பல ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ வைக்கிறது. நாம் நாளைக்கு உயிரோடு இருப்போம், நம் குடும்பம் நன்றாக இருக்கும், நாம் நாளைக்கு தொழில் செய்ய போகிறோம். இந்த மாதிரி பல பல நல்ல எண்ணங்களினால் நாம் ஒவ்வொரு நாளைக்கு வேண்டிய திட்டத்தை போட்டு அந்த திட்டப்படி வாழ்க்கை நடத்தும் பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் அதற்கு தகுந்த மகிழ்ச்சியுடன் திட்டம் நன்றாக, வாழ்க்கையில் திட்டம் நன்றாக போடும் அத்தனை குடும்பங்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை அவ்வளவு இருக்காது. அதே திட்டம் இல்லாமல் ஏனோதானோ என்று வாழ்பவர்களுக்கு நம்பிக்கை குறையும். அதே போல் வீட்டில் சண்டை சச்சரவுகள் என்பது உண்டாகும். இருப்பினும் அவர்களும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே நம்பிக்கை என்ற சொல்லானது சாதாரண சொல்லில்லை. அது ஒரு எப்படி நமக்கு நாளை என்ற ஒரு நாள் உண்டு என்ற எடுத்துக்காட்டை அந்த நம்பிக்கை தான் தருகிறது. நாளை நாம் இந்தந்த வேலை செய்ய போகிறோம் என்ற நம்பிக்கையே, அந்த நம்பிக்கை தான் கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம். எனவே நம்பிக்கை என்பது சாதாரண சொல்லல்ல, அது கடவுள் அனுகிரகத்தால் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை தான் நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நல்ல விதத்தில் செய்து வருகிறோம். மேலும் இந்த உலகமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்கியும் கொண்டிருக்கிறது. நாளை விழிப்போம் என்ற நம்பிக்கையில் தானே நாம் இரவு உறங்குகிறோம். அதே போல் மறுஜென்மமும் இருக்கு என்பது சாஸ்திரங்கள் சொல்லுவது உண்மைதான். அது எப்படி நாம் இப்போ அதற்கான சான்று உண்டா, நிரூபணம் உண்டா என்று சொன்னால், நாம் அதாவது சமய சம்பந்தப்பட்ட நபர்களில் மாணிக்கவாசகரை எடுத்துக்கொண்டால், அவர் சொல்லுகிறார், நான் எல்லா பிறப்பும் எடுத்து இழைத்து விட்டேன், இறைவா உன்னுடன் என்னை ஐக்கியமாக்கிக்கொள் என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் என்று மாணிக்கவாசகர் கூறுவதை விட வேறு சான்று நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் ஒரு பிறப்பும் எடுத்திருக்கிறார் என்பது இதிலிருந்தே ஒவ்வொரு ஜென்மம் அவர் கடந்து வந்திருக்கிறார் என்பது அவரே சொல்லியிருக்கிறார். இது நமக்கு சான்றாக மாணிக்கவாசகரே பல பல புத்தகங்கள், அதாவது அவர் இருக்கும் காலத்திலே பல ஏடுகள் அவர் எழுதி அதை பிரதியாக கொண்டு பல பல நல்ல தெய்வீக நம்பிக்கை உள்ளவர்களும் அதேபோல் தெய்வீக சம்பந்தப்பட்ட அத்தனை நல்ல நபர்களும் அதை பின்பற்றி இன்று வரை மாணிக்கவாசகரை நாம் நினைவில் கொள்ளும்படி அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை நமக்கு அந்த மாணிக்கவாசகரை உதாரணமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்றால், இந்த மாணிக்கவாசகரை தான் நமக்கு சான்று. ஒவ்வொரு பிறப்பும் நான் பிறந்து இழைத்து விட்டேன், போதும், என்னை உன்னுடன் எப்பொழுதும் சேர்த்து வைத்துக்கொள் என்று தான் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். அப்போ இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும். அப்போ நாம் பார்த்தது கேள்விக்கான பதிலை பார்த்தோம். இப்போ பார்க்க போவது கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்ன என்று தான். மறுஜென்மம் என்பது நம்பிக்கை சார்ந்ததா அல்லது அதற்கு தகுந்த சான்றுண்டாது என்பது தான் கேள்வி. மறுஜென்மம் என்றாலே கேது கிரகத்தை குறிக்கும். ஏனென்றால் கேது கிரகம் என்றால் கடமையை செய்வதற்கான ஒரு கிரகம். நமக்கு ஏதாவது இந்த பூமியில் கடமை இருந்தால் மட்டும்தான் நாம் பிறப்போம்.
அதேபோல் கடமை முடிந்துவிட்ட அடுத்த நொடியே நாம் இறைவனிடம் சேர்ந்து விடுகிறோம். எனவே இந்த மறுஜென்மம் என்ற சொற்றொடரில் கேது கிரகமும், அதேபோல் நம்பிக்கை என்பது குரு கிரகத்தையும், ஏனென்றால் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இறைவா எனக்கு நாளைக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல வாழ்க்கையை கொடு, இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்று ஒவ்வொரு நிமிடமும் நாம் இறைவனை வேண்டித்தான் ஒவ்வொரு நடவடிக்கையும் நாம் செய்து கொண்டு வினாடி வினாடியாக கடந்து வருகிறோம். எனவே நம்பிக்கை என்பது குரு என்றால் கடவுளை குறிக்கும். நம்பிக்கை சார்ந்தது என்ற சொற்றொடரில் குரு கிரகமும், அதற்கு நிரூபணம் இருக்கிறதா என்றால், நிரூபணம் என்றால் சாட்சி என்றால் இப்போ நாம் படித்திருக்கிறோம், நன்றாக படித்திருக்கோம், அதற்கு சாட்சி ஏதாவது உண்டா என்றால் சான்றிதழ் தான். அல்லது இப்போ எப்படி சொல்வது, அதாவது நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஏதாவது சாட்சி சொல்வதற்கு ஆட்கள் உண்டா என்றால், நம் மனதை ஒத்த, நம்முடைய உண்மையான மனதை ஒத்த ஒரு நபர் இருந்தால்தான் அந்த சாட்சி நமக்கு கிடைக்கும். அப்போ நம் மனதை ஒத்த ஒரு நபர் இருக்கிறார் என்று அவர் நண்பன். அந்த நண்பனோ அந்த நல்ல உள்ளமுள்ள நல்ல இணைவுள்ள நபர் தான் நம்மை நீதிமன்றத்தில் வந்து காப்பாற்றுவதற்கு, சாட்சி சொல்லி காப்பாற்றுவதற்கு வருகிறார். அப்போ அங்கு வருவது நம்மை ஒத்த மனிதன் என்றால் புதன் தான். புதன் என்றால் சான்று, சாட்சி. அதனால் இந்த நிரூபணம் இருக்கிறதா என்ற சொற்றொடரில் நமக்கு இந்த பதில் படி மாணிக்க வாசகர் சான்றாக இருக்கிறார். ஆனால் நிரூபணம் என்ற சொற்றொடரில் அதாவது புத கிரகமும் அடங்கியிருக்கிறது. எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்களை நாம் பார்த்தோம். அதாவது கேது கிரகம், குரு கிரகம் மற்றும் புதன் கிரகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்கள் ஷேர் செய்ய, அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோமித்தா.